இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்த பொழுது, தானியேல் உபவாசம் பண்ணி தன் பாவத்தையும் தன் ஜனங்களின் பாவத்தையும் தேசத்தின் பாவத்தையும் மன்னிக்கும்படி ஆண்டவரை நோக்கி உபவாசம் பண்ணி காத்திருந்த ஒரு நிகழ்வை கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கும் தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் கர்த்தருக்கு முன்பதாக உபவாசித்து பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். தானியேல் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட காத்திருந்த பொழுது கேப்ரியேல் தூதன் பறந்து வந்து, இப்பொழுது நான் உனக்கு அறிவை உணர்த்தும் வார்த்தைகளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் 1ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த போது, அறிவை உணர்த்தும் வரம் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால், ஒரு தேவ மனிதன் அல்லது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைப்பை பெற்றவர்கள் தேவ சமூகத்திலே பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புகிறார் என்பதை இந்த நிகழ்வை கொண்டு நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அறிவை உணர்த்தும்படியாய் நான் உன்னிடத்திற்கு வந்தேன் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீ ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த லெந்தனும் காலத்திலாவது நாம் உபவாசம் பண்ணி நம்மை நாமே சோதித்து அறிந்து நம்முடைய பாவங்களை, தேசத்தின் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே நான் விழுந்து கிடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், தேசத்தின் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாய் காணப்படுகின்ற பொழுது ஆவிக்குரிய கிருபா வரங்களினாலே, வெளிப்பாடு வரங்களினாலே, தீர்க்க தரிசன வரங்களினாலே ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார் என்பதை குறித்து தானியேலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற காரியத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள். யாரெல்லாம் கர்த்தரால் அழைப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியாய் கிருபா வரங்களினாலே நம்மை நிரப்புகிறார். இந்த வரங்கள் சபையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்கென்று ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். எனவே யாரெல்லாம் கர்த்தரால் அழைப்பை பெற்றிருக்கிறோமோ, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோமோ, அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசம் பண்ணி பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறார். ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறோம்? அழைப்பை காத்துக் கொள்ளுகிறோமா? பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறோமா? கிருபா வரங்களை நாடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆவியானவர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.